ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஆராதித்து அவரை துதிக்கக்கூடிய ஒரு நாள், அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு நாள். திருச்சபை என்பது, ஐக்கியம் என்பது நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஒரு வாரம் முழுசுமே நம்ம போராடி சோர்ந்து போய் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது நம்மையே அறியாதபடி ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அவரை துதித்து பாடும்போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது, அவரை தரிசிக்கும் போது நம்முடைய கவலை கண்ணீரெல்லாம் மறந்து புது நம்பிக்கை பலன் பெற்று இந்த உலகத்தில் தொடர்ந்து ஓடக்கூடிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காயம் கட்டுகிற இடமாக நம்ம திருச்சபை உண்டு. சோர்ந்து போன நேரத்தில் உள்ளத்தில் நம்பிக்கை தரக்கூடிய இடமாக நமது ஆலயம் உண்டு. அவருடைய வார்த்தைகள் உண்டு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் சோர்ந்து நின்ன, காயத்தோடு நின்ன, பலவீனத்தோடு இருந்த, கலக்கத்தோடு இருந்த, ஆனா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார்ல. இன்னைக்கும் நம்ம அழிந்து போகாதபடி எழுந்து நிற்கிறோம். இந்த நாளில கூட ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கக்கூடிய கிருபை நமக்கு தந்தார் என்றால் இது ஆண்டவர் நம் மீது வைத்த கிருபை மிகப்பெரியது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், அவரை நான் பாடுவேன். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்ததனால் அவரை நான் பாடுவேன். இந்த காலை நேரத்துல கூட ஆண்டவரையே தேடி செல்லுவோம். அவருடைய முகத்தை தரிசிப்போம். ஆண்டவரோடு கூட நாம் நித்தமும் நிலைத்து நிற்போம். அவரை துதித்து பாடுவோம். ஆலயத்தில் தேடி செல்லுவோம். ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் வாழுவோம் என்று நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நமது கவலை கண்ணீரெல்லாம் மறைந்து போய்விடும். கவலைப்படாதிருங்கள். அவரை பாடும்போது, அவரை ஆராதிக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும் போது நம்மை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய வாரத்துக்குள் பிரவேசிப்போம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். அவரையே நாம் நோக்கி பாடுவோம். அவரோடு கூட இருந்து அவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக துதிக்கிறப்பா. உமது ஆலயத்தை தேடி சென்று உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா கெஞ்சோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. இப்படி ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.